இன்றைக்கி நம்ம வந்து குழிப்பணியாரம் சுட போகிறோம். அதுக்கு வந்து இது புழுங்கரிசி போட்டுக்கணும். புழுங்கரிசி வந்து இட்லி அரிசி. நம்ம இட்லி அரிசி எந்த அளவு போடுறோமோ அதே அளவு பச்சரிசி எல்லாமே நல்லா கழுவி வச்சுக்கிறோம். வெந்தயம் போடுறோம். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாவே நனைய போட்டுறணும். தனித்தனியாக போடணும்னு தேவையில்லை. ஒரு கை உளுந்து. இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2-3 கழுவணும். நல்லா 2-3 கழுவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் நல்லா அதை நனைய வச்சிடணும். இட்லி அரைக்கிறதுக்கு எப்படி நம்ம நனைய வைப்போமோ அந்த அளவுக்கு இதை வந்து அப்படியே நனைய வச்சிடணும். நம்ம அரிசி நனைய வச்சுருந்தோம். குழிப்பணியாரத்துக்கு நல்லா நனைஞ்சிருச்சு. கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிடுவோம். கிரைண்டரில் அரைக்கனாலும் அரைக்கலாம். நம்ம கொஞ்சம் போட்டிருக்கனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கிறோம். நம்ம ஏற்கனவே 2 தடவை அரைச்சதில் ஊற்றி வச்சுருக்கோம் பெரிய பாத்திரமாக. இப்போ இதுலேயும் ஊற்றிக்கிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் லேசாக நெருன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த பணியாரம் சாப்பிடும்போது நல்லா வலுவலுன்னு இல்லாமல் பிச்சு சாப்பிடும்போது நல்லா சுளையாக வந்த மாதிரி வரும். நம்ம இப்போ வந்து பணியாரம் சுடுறோம் அப்படின்னா காலையில் சுடுறோம்னா நம்ம நைட்டே அரைச்சி வச்சிடணும். நைட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா காலையிலேயே சுட்டுக்கலாம். காலையிலேக்கு நம்ம அரைச்சி வச்சோம்னா நைட்டு சுட்டுக்கலாம். இது வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் காலம் கல் உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கரைச்சி வச்சிடணும். நம்ம காலையில் வந்து மண்டை வெல்லத்தை பாகு எடுத்து அதில் ஊற்றி கரைக்கணும். இப்போ வந்து நம்ம வெறும் மாவாத்தான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம மண்டை வெல்ல பாகு ஊற்றும் போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம அதை வந்து மூடி வச்சுருவோம். நல்லா புளிக்கட்டும். ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கணும். நல்லா பொங்கி வந்துருக்கு. நம்ம பாதி கூட இல்லை மாவு கரைச்சி வைக்கும்போது இப்போ மேலே வரைக்கும் வந்துருச்சு. நல்லா இங்கே இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம மண்டை வெல்லத்தை பாகு காய்ச்சி பார்ப்போம். நம்ம மண்டை வெல்ல பாகு காய்ச்ச போகிறோம். மண்டை வெல்லத்தை வந்து தட்டி வச்சுருக்கோம். இதில் போட்டுக்குவோம். ஒரு கண்ணாடி கவரில் போட்டு நல்லா ஒரு அழுத்தமான கவரில் தூக்கி மண்டை வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா உடச்சி வச்சுக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப கம்மியாக ஊற்றணும். ஏன்னா நமக்கு மண்டை வெல்லம் கரைச்சி அதை வந்து மாவில் ஊற்றி கரைக்கிறது. அதனால நமக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிருச்சுன்னா இனிப்பு இருக்காது. இன்னொரு பக்கம் மாவு தண்ணி ஆகிரும். இப்போ இதை வந்து நல்லா அடுப்பு பற்ற வச்சு கரைய வச்சுக்கிடுவோம். மண்டை வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா கரைய விடணும். இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இந்த மண்டை வெல்லம் மட்டும் கரைஞ்சிட்டா போதும். நல்லா ரொம்ப தூளாக நொறுக்கி போட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் பெருசாகவே நொறுக்கி போட்டேன். அதான் கரைய லேட்டாகும். இப்போ மண்டை வெல்ல பாகு வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு சூடாக ஊற்றிடக்கூடாது. அது நல்லா ஆறின பிறகு தான் ஊற்றணும். இப்போ இதை வந்து வடிகட்டிக்கிறோம். நமக்கு எந்த அளவு தேவையோ ஊற்றி முதல்ல கரைச்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கிடுவோம். இல்லை ரொம்ப தண்ணி எனக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணி எனக்கு ஆயிடுச்சுன்னா பணியாரம் சுட முடியாது. ஆப்பந்தான் சுட முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டுக்குவோம். நான் ஆப்பச்சோடா போடுறேன்னே நீங்கள் நினைப்பீங்க ஆப்பத்துக்கு தானே போடுவாங்கன்னு. நான் பணியாரத்துக்கும் போட்டோம்னா நல்லா நமக்கு ஒரு இதழாக வரும் பணியாரம். ரொம்ப சேர்ந்து கெட்டியாக மாவு மாதிரி இல்லாமல் சுளையாக இருக்கும். தெருவில் விற்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஆப்பச்சோடா அதிகமாகவே தான் போடுவாங்க. நம்ம வீட்டில் போடுறதுனால கம்மியாகவே தான் போடணும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி போடாமலும் சுடலாம். நம்ம ஏலக்காய் போட்டோம்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். பணியாரம் சாப்பிடும்போது நல்லா மணக்கும். பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்.
ரொம்ப ஒன்றும் எண்ணெய் ஊற்றிட வேண்டாம். ஏன்னா அந்த பணியாரம் பூரா எண்ணெயாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஓரளவு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா கூட அது எந்த. ஏன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த பணியாரம் பூரா எண்ணெயாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ கல் வந்து ஓரளவு சூடாயிருச்சு. இப்போ நம்ம மாவு வந்து டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கரண்டி வச்சு அள்ளி ஊற்றும் போது எல்லாமே அந்த பணியார சட்டி பூராமே மாவாயிரும். வடியை வேற செய்யும், அடுப்படி பூரா மாவாயிரும். இப்படி டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொட்டாமல் ஊற்றலாம். இதுவே கொட்டு, சாய்க்கும் போது கொட்டு. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும், நான் நிறையா ஊற்றிட்டேன். ஒரு டம்ளர் ஊற்றணும், அது எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆகிப்போச்சு. பணியாரத்தை வந்து நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம இனிப்பு போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் அடுப்பை கூட வச்சுட்டோம்னா கரியிடும். இதே இது நம்ம இனிப்பு போடாமல் வெள்ளை பணியாரம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, கருகாமல் வரும். நம்ம பார்த்தே திருப்பி போடணும். நம்ம கடையில் வாங்குற மாதிரி துல்லியமாக வரணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த பணியார சட்டியில் பணியாரம் சுட்டு பழகிருக்கணும். அப்போ நல்லா வந்துடும். நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு சுடுறோம் அப்படின்னா இப்படித்தான் சில நேரம் ஃபஸ்ட்டு ஊற்றுற பணியாரங்கள் சில நேரம் கருவுன மாதிரி ஆயிரும். அப்புறம் போக போக சரியாயிடும். நம்ம இவ்வளவுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். இந்த நடுவில் கிட்ட ஊற்றின பணியாரம் கொஞ்சம் கரு இருக்கு. இதுகெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பணியாரத்தை வந்து திருப்பி போட்டு நல்லா வந்துடுச்சு, குட்டி குட்டியாக வந்துருக்கு. இந்த புளியே வந்து சின்ன சின்ன புளி தான், அதனால வந்து பணியாரம் சின்னதாக வரும். இது நல்லாவே வந்துடுச்சு. நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும், இல்லை மாவு உள்ளே இருக்கும். பணியாரத்தை சாப்பிடும்போது பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும், வேகாமல். இப்போ நல்லா அதை சுட்டு எடுத்துட்டோம். நம்ம பணியாரம் சுட்டு முடிச்சிட்டோம், நல்லா வந்துருக்கு. சின்ன குழி பணியாரத்தை கண்டு சின்ன சின்னதாக இருக்குது. அந்த குழி பெருசாக இருந்துச்சுன்னா பணியாரம் பெருசாக இருக்கும், தெருவில் விற்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா பஞ்சு போல் இருக்குது. இங்கே சாஃப்டாக இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி புளிச்சாதான் பணியாரம் இப்படி வரும். நமக்கு புளிக்காமல் உடனே மாவு கரைச்சி ஊற்றிட்டோம், இல்லை சரியாக புளிக்கலை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பேருக்கு புளிக்க வச்சுட்டு ஊற்றினோம் அப்படின்னா பணியாரம் கல் மாதிரி இருக்கும், இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. நல்லா எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றி சுடணும். நல்லா அந்த எதெல்லாம் இருக்கா இப்படி பிக்கும்போது சுல சுலையாக வரும். மாவு ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுல சுலையாக வராது, இப்படி இருக்காது. நைஸாக ஆட்டின உடனே நமக்கு ரவை பணியாரம் போல் போயிடும். இப்படி நமக்கு எதெல்லாம் வரணும், இப்படி சுல சுலையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அரிசி வந்து லேசாக பருப்பருக்கே இருக்கணும். பருப்பருக்கே நம்ம ஆட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்படி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் பச்சரிசி வந்து எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புழுங்கரிசினா நம்ம சாப்பாட்டு அரிசி வலுவலுன்னு இருக்கிறத போடக்கூடாது, மாவு கொஞ்சம் இதாயிரும், பசம் மாதிரி ஆயிரும். இட்லி அரிசி வாங்கி போடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். மண்டை வெல்லம் வந்து நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு போட்டோம்னாலும் பணியாரம் வந்து கறி போகும். ஓரளவு பாதி இனிப்பு இருக்கணும். கொஞ்சம் ஆப்பச்சோடா போடணும், போட்டால் தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பொசுன்னு சாஃப்டாக வரும். கொஞ்சம் தான் போடணும் பேருக்கு. நமக்கு இந்த மாதிரி சுட்டு முடிச்சுட்டு மிச்ச மாவு இருக்குது அப்படின்னா ஆப்பம் கூட சுடலாம். இது வந்து ஆப்பம் மாவு தான், ஆப்பத்துக்கு தனியாக பணியாரத்துக்கு தண்ணிலாம் கிடையாது. கொஞ்சம் தண்ணியெல்லாம் கரைச்சிட்டோம் அப்படின்னா ஆப்பம் சுட்டுக்கலாம். இந்தளவு கெட்டியாக ஊற்றாமல் தண்ணி எனக்காக இருக்கணும். இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம்.
மண்டவளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி ஊற்றிருக்கோம். நமக்கு தூசி இல்லாத மண்டவளமாக இருக்குது, நல்ல மண்டவளமாக இருக்குது அப்படின்னா அப்படியே மாவில் போட்டு கரைச்சி நம்ம சுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.